வணக்கம் மக்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு வருகிறோம் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராணி சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலோவின் மோடு தான் பார்க்கும். ப்ளஸ் வீடியோ பார்க்கணும் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிறுவாங்க பார்த்தீங்கன்னா கேம் பிளேக்குள்ளே போகலாம். நீங்களாம் கேட்கலாம், ஏன்டா இன்றைக்கி என்ன ஹாலோவின் மோடெலாம் போடுற அப்படிங்க கேட்கலாம். சும்மா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் வந்து இந்த இப்படி கிராணியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சும்மா போடலாங்க இருக்குது, அதான் போட்டேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் இருக்காங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா தனியாக வேறு எதுவும் மோடு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாம் தனியாக இன்ஸ்டால் பண்ணலாம் கிடையாது. இந்த கேமுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன் தான் கேம் தீம்னு ஒன்று இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இப்போ நம்ம நார்மலாக விளாடுறது. ஆமாம், கிறிஸ்மஸ் மோட், நைட் மேர் மோடு நம்ம ஆடிட்டோம், ஹாலோவின் மோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வந்து. ஸோ அதெல்லாம் அது மாதிரி நீங்களாம் கேட்குறா அது தொடர்ந்து கிராணியாக போடுறிய அப்படின்னு எனக்கு வேறு போடுறதுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதான் சும்மா கிராணியை போடுறேன். ஸோ அடுத்து கிராணி சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த போன்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ கிராணி 3ல் வேணால் நைட் மேர் மூடு வேணால் அப்போ எடுத்து போடலாம். நம்ம அது எப்படி போட போனால் தெரில, அதே ரொம்ப போராட்டத்தோட தான் போட போகிறேன். என்னடா அது டீனா ஒரு மாதிரி இதே ஏசி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. ஏய் தம்பி, என்னடா அது ஏய் நோ ஐ எம் அ ப்ரோ பிளேயர். ஏய் தொடடாத. ஸோ பார்த்தீங்கன்னா போட்டே பாடுறான். எலும்பு கூடலாம் என்னடா வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. எலும்பு கூடு. என்ன கிராணி தொடப்ப கட்டோட வருது. ஐயோ என்னை பார்த்தா வாந்தி எடுக்க பாருங்க, என் மூஞ்சில் வாந்தி எடுத்துட்டான் மக்களே பாருங்க. எல்லாம் உனக்கு ஓரத்தலையான என் மூஞ்சி தானே கிடச்சா உனக்கு வாந்தி எடுக்கிறதுக்கு. என்னடா வர வந்துட்டு இருக்கான் பாருங்க, மூஞ்சில் வாந்தி எடுக்க வரான். ஏன்டா என் மூஞ்சை பார்த்தே இப்போ கிராணி மூஞ்சி எப்படி இருக்குது, அது மூஞ்சில் வாந்தி எடுக்கான். சும்மா என் மூஞ்சில் வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கான் பாருங்களேன். கிராணி வந்துருச்சு மக்களே, ஓடுறா தம்பி. ஸோ இப்போ அது கீழே போடுறா தம்பி. ராணி பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, கீழே குதிரா தம்பி. அந்த மாதிரி சீன் போட்டால் குதி ஸ்டாப்பில் வந்துடுறா கரெக்டாக. இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. ராணி வந்துட போதுடா, டக்குன்னு போடா. அப்பா ஒரு மாதிரி விளையாடுறதுக்கு திக்குன்னு இருக்குது. பார்த்தீங்களா கிராணி தொடர்பு கட்டெல்லாம் வச்சுருக்கு பாருங்களேன். ரா தம்பி. வெப்பன் கீ கொடுங்கடா தம்பிங்களா. ஸ்பெஷல் கீ கொடுத்துருக்கானுங்க. வெப்பன் கீ எப்படா கொடுப்பீங்க? இங்கே என்ன வச்சுருக்கானுங்க? ஒன்றுமே இல்லையா? ரைட்டு. இங்கே என்ன வச்சுருக்கானுங்க? ஐயோ கிராணி வந்துருச்சா. சரி டக்குன்னு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஓடு. புக்கு வச்சுருக்கானுங்க மக்களே. புக்கு தேவைப்படும், நம்ம இதில் எடுத்து வச்சுப்போம். இது இங்கே போட்டுருவோம், புக்கு எடுத்து வச்சுப்போம். ஓடுறா கிராணி வருதுல, ஓடுறா. ஸோ டக்குன்னு போ. இது அப்படியே ஏதோ தாய் கிழவி நடப்போம், அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்கள். டக்குன்னு அப்படியே வந்து ஓடு. ஏச்சி மறுபடியும் வந்து வாந்தி எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்களேன். ஏன்டா என் மூஞ்சில் வந்து வாந்தி எடுக்கு. என் மூஞ்சாட கிடச்சது கிராணி மூஞ்சி எப்படி இருக்குது. என் மூஞ்சே வந்து எல்லாம் வந்து என் மூஞ்சியை பார்த்தா உனக்குலாம் எப்படா தெரியுது? அண்ணனை பார்த்தா பாவமாக தெரில, நான் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். இது மாதிரி மூஞ்சில் மூக்கில் பாருங்கள், அது கேரட்டை போய் வச்சுருக்கு பாருங்கள். தான் கிராணி பாருங்கள் வருது. நீ அங்கே என்ன பண்ணுற, ஒழுங்கா வாடா. அப்படி எப்படி நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு கூப்பிடுது பாருங்களேன். இங்கடா இருக்கா அந்த வருது பாருங்கள். ஏதோ பெருசு, ஏதோ மனசில் ஏதோ பெரிய இது நடப்பு வந்துட்டு இருக்கு பாருங்க. வெப்பன் கீயை கொடுங்களா, என்னடா பண்ணுறீங்க? சரி டக்குன்னு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன வச்சுருக்கானுங்க? என்னடா அவர் எக்ஸ்ட்ரா லாக்ஸ் போட்டிருக்கேன் மக்களே, தெரியாமாடா. அப்பா எக்ஸ்ட்ரா லாக்ஸை போய் தெரியாமல் போட்டு தொலைச்சிருக்கேன் நான். சரி இது கீழே போடுவோம். கிராணி வரும் மக்களே. எடுத்து கிராணி இதை வருது பாருங்க. பட் எத்தனை சாமி வந்த ஐயா. சொல் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விடுதா. என்ன கிராணி? ஐயோ கிராணி வருதா, ஓடுறா தம்பி, ஓடு. ஸோ அப்படியே இதை நம்ம வந்து இதை இங்கே கீழே போட்டு போவோம். அப்போ தான் கிராணி பார்த்தீங்கன்னா வரும். டக்குனு கீழே போட்டு ஓடிடுறா தம்பி, ஓடு. ஸோ அப்போ அம்மா வந்து கிராணி இங்கே வரட்டும் மக்களே. அப்போ அது வந்து கிராணி வந்து இது இருக்குது மக்களே. டக்குன்னு தட்டி விட்றா தம்பி. இதை தட்டி விட்டோமா. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு டோரஸ்கிப்பே பண்ணிடலாம்னு தோணுது எனக்கு அதான் மக்களே தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டக்குன்னு இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கணுமே. அடுத்து வேறுனா ஆனால் ஸ்பெஷல் கீ இருக்குது மக்களே. இருங்க வெப்பன் கீ கோடு இருக்குது. பேட்லாக் கோடு கிடச்சிருச்சு மக்களே. பேட்லாக் கோடு கிடச்சிருச்சு. ஷார்ட் கன் பார்ட் 1 மட்டும் கிடச்சிருக்கு மக்களே. ஸோ இது இங்கே போட்டுருவோம். இது இங்கே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னும் வந்து நமக்கு இது என்னன்னு தெரியல, புதுசாக ஏதோ ஐ நீட் டு ஃபைண்ட் அ சுவிட்சா. என்ன சுவிட்சரா தம்பி? அப்படியே அண்ணனுக்கு சுவிட்ச் எதுவும் தெரியாதரா? சுவிட்செல்லாம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து போனோம். ஆமாம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து அப்படியே ஏதாச்சும் கொடுக்கூட உருப்படியா. என்னடா திறக்க முடியல இதை. அது கிராணி வாட் ஹவுஸ் இஸ் திஸ் பாருங்க. ஆனால் ஹாலோவீன் சொல்லிட்டு பெருசாக ஒன்று லேசாக ஒரு மாதிரி ஏதாச்சும் வீட்டில் ஏசி போட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் ஆக்கியிருக்கானுங்க. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. நான் நினச்சேன் ஹாலோவீன் மோடா எப்போ அப்படி இருக்குமே இப்படி இருக்குமே நினச்சலாம். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா அது கறி குழம்பு வச்சுருக்கானுங்க. எனக்கு ஒரு கறி குழம்பு கொடுங்கண்ணா. எலிலாம் அடா பாவி, எலிலாம் செத்து கிடக்கு. அடா பாவிங்களா, எலிலாம் வச்சுருக்கானுங்கடே, பயமாக இருக்குடா. ஏன்டா வருங்க அப்போ
என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹாலாய்ட் மோடா இல்லை வேறு ஏதாச்சும் மோடாடா இது? அப்பா என்னடா பண்ணி வச்சிருக்கானுங்க இவனுங்க? ஹாலாய்ட் மோட்னாங்க எலிலாம் செத்து கிடக்கு, இதெல்லாம் தூக்க முடியுது பாருங்க. ராமனாச்சும் கறி குழம்புன்னு வச்சா என்னமோ பண்ணுறானுங்க பாருங்க. சார் டக்குன்னு போ. என்ன மனைக்கிற பாருங்க, ஸ்பைடர்லாம் வருது பாருங்களேன். சக்குன்னு போடா தம்பி, சிங்கனும் இப்படி இந்த மீட்டை கொஞ்சம் தட்டி விடாமல் போடா. நீ தட்டி விட்டுனா கிராணி வர அப்பா தட்டி விடாமல் வந்துட்டோம் மக்களே. சிங்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். இங்கே என்ன இருக்குது? டேய் என்னடா பூசணிக்காலாம் வச்சுருக்கீங்க? வேறு ஏதாச்சும் வச்சுருக்கலாங்களா? பூசணிக்காலாம் வந்து ஏதாச்சும் மாஸ்டர் கீ இல்லைனா பேட்லாக்கி அந்த மாதிரி வச்சுருக்கு. இதுன்னு வச்சுருக்கு, இது ரிமோட் வச்சுருக்கு மக்களே. பார்த்தீங்கன்னா ரிமோட் வச்சுருக்கு. ஸோ வேறு ஏதாச்சும் அடுத்து வேறு ஏதாச்சும் இடம் போய் ஒப்போ ஆனால் போய் மூஞ்சில் வாந்தி எடுத்துட்டான்டா. ஏன்டா என் மூஞ்சை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது? ஸோ ஸ்பார்க் ப்ளக் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி இங்கே ஒரு ஷார்ட் கன் பாட் இருக்குது, எடுத்து வச்சுப்போம் மக்களே. சும்மா எடுத்து வச்சுப்போம் போகணும். இதுன்னு வீல் கிராங்க் இருக்குது மக்களே. ஸோ இப்போ வந்து டக்குன்னு இப்போ வந்து போவோம் நம்ம டோடா. எந்த ரெண்டா பண்ணுறேன் உட்காந்துட்டு இருக்கான் பாருங்களேன். சரி படி கீழே போ. இது அப்படிலாம் அப்படியே தட்டி விட்றா தம்பி. இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் மக்களே. கிராணி எங்கேனாலும் இருக்கலாம், இப்போ இங்கே கூட இருக்கலாம் மக்களே. இருக்குப்பா செக் பண்ணி போனோம்மா. இப்போ நான் கீழே கிராணி வர போஸ்ட்டு இங்கே கிராணி வர வச்சுப்போம், டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஆமாம், அப்போ தான் தெரியும் கிராணி இருக்கா இல்லையான்னு. சீக்கிரமாக கிராணி என்ன கிராணி பண்ணுற? இன்னும் வேறு என்ன இடம்லாம் தேடவே இல்லை. இன்னும் வேறு என்ன இடம் தேடாமல் வச்சுருக்கோம். இன்னும் அதான் இருங்க. கட்டிங் பிளேஸ் இங்கே பார்த்த மாதிரியே எனக்கு ஏதோ ஞாபகம் மக்களே. மேலே பார்த்த மக்களே கட்டிங் பிளேஸ் வச்சு ஃபஸ்ட்டு டோரில் ஒரு கட்டிங்கு, இங்கே அடுத்து இன்னொரு இடம் ஒருத்தர் கட்டிங் இருக்குல்ல, அங்கேயும் ஒரு கட்டிங் போட்டுடலாம். ஸோ இது வேறு கிராணி இவ்வளோ பொறுமையாக வருது பாருங்களேன். என்னடா போகுது மறுபடியும்? அப்படி இப்படி வருது. ரைட்டு, ஏதோ மைண்டில் ஏதோ வந்து புத்திசாலி நடப்பு வந்துட்டு இருக்கு பாருங்களேன். இவங்க மக்களே நமக்கு எதுக்கு ரிஸ்க், நான் இப்படியே போய்க்கிறேன். இவங்க கிராணி ஒன்று புத்திசாலியே மறுபடியும் இப்படி ரிட்டன் வந்துடுறதா செக் பண்ணி போனோம். கிராணி கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்குது மக்களே. எப்பட்றா கிராணிக்கில் இவ்வளோ புத்திசாலியாச்சு? சட்டக்கன் போடா தம்பி. அம்மா வந்து கிராணிக்கு வரட்டும் ஃபஸ்ட்டு. அந்த வருது மக்களே கிராணி போடுறா தம்பி. வருது வழகு 3 ஷார்ட் கன் பாட்டு இருக்குங்க. இங்கே வெப்பன் கீ வச்சுருப்பானுங்க சொல்லலாம். 2 வச்சுருக்கானுங்க. வெப்பன் கீலாம் இல்லை மக்களே. ஸோ இன்னொரு ஷார்ட் கன் கிச்சனில் பார்த்தோம் மக்களே. ஞாபகம் இருக்கா? ஒரு ஷார்ட் கன் பாட்டு நம்ம கிச்சனில் பார்த்தோம். அதை போய் டக்குனு எடுத்துகிட்டு வந்துடும். என்ன கிராணி இவ்வளோ பொறுமையாக வர? உனக்குலாம் கொஞ்சம் அறிவு இருக்கா? பாருங்க மண்டையில் ஒரு குள்ளாவை போட்டிருக்கு பாருங்க. ட்ராப் வச்சுருக்க போதுடா. அடுத்து அதில் வேறு மாட்டினா அவ்வளோ ஜோலி முடிஞ்சுது. ஸோ டக்குனு இப்போ வந்து அந்த கிராணி வருது மக்களே. பொறாப்பட்டை வருது வழகு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட் கன் பாட்டை வச்சுருக்கானுங்க மக்களே. நைஸ். ஸோ அப்படியே வந்து இப்போ கிராணி வந்து எங்கே இருக்குது பார்ப்போம். கிராணி முடிஞ்சு இங்கே வந்து புடி பாருங்க. அப்படியே சுற்றி அடிக்க வருது. சுற்றி வந்து இதுக்கிட்ட போய் டுவேட் பாட்டு பாடிட்டு இருக்கோம். இதுக்கிட்டலாம் போய் டுவேட் பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஏன்டா அவன் மானத்தை நீயே வாங்கிக்கிற? நம்ம வாழ்க்கையை நினச்சா எனக்கே ரொம்ப பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது. ஏன்டா இதுக்கிட்ட போய் இந்த மாதிரி டுவேட் பாட்டெலாம் பாடி அசிங்கப்படுறேன்? நான் தேவையா? ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ வந்து இந்த இதை எடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா போட்டுரும். பார்ட்ஸை கண்டு மணிக்கு தட்டி விட்டுற மக்களே. கிராணி கண்டிப்பாக வரும் இப்போ. ஆனால் நம்மள்ட்ட தான் ஷார்ட் கன் பாட்டிருக்கே. பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாட் அ நைஸ் பிளான். ஸோ பார்த்தீங்கன்னா கிராணி டக்குன்னு வா கீழே போடு. அவ்வளோதான் கிராணி பார்த்தீங்கன்னா நீ காலி ஆயிடுச்சு. வா போட்டு அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வராது கிராணி. 2.5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வராது. தள்ளிப்போ மூஞ்சா பாருங்களேன். என்னடா அது? என்னடா நடக்குதுங்க? எக்ஸசைஸ்லாம் பண்ணுது கிராணி பாருங்களேன். எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சு என்னடா நடக்குதுங்க? ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவரை போய் சுட்டுருவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போடா. ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவரை ஃபஸ்ட்டு சுட்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சுடுறா தம்பி சுடு. இதுவே இவ்வளோ கைஸ். ஆனால் இந்த கேம் ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக டெரர் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஃபுல்லாக அதுக்கு நான் பயமாக இருக்குடா சாமி அப்படிலாம் சொல்ல வரல. கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா டெரர் ஆக்க பார்த்துருக்காங்க. அந்த ஒரு ஸ்கெலிட்டன்லாம் வந்து நம்மளை மாந்தி எடுத்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் அந்த ஸ்கெலிட்டன்லாம் ஒரு வேளை வந்து கிராண்ட் பாஸ் மொட்டையனாக இருப்பானோ? சான்ஸ் இருக்குது மக்களே. கிராண்ட்பா என்ன கிராண்ட்பா? பார்த்தீங்களா கிராண்ட்பான இவங்க தெரிஞ்சு கிராண்ட்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் ஸ்கெலிட்டனாக மாதிரி போவான். ஏன்னா அவன் தான் அந்த மாதிரி குச்சி கணக்காக இருப்பான். அப்படியே கிராணி வந்து இதுக்கு உண்மையாக சோறு ஏதாச்சும் வந்து கிராண்ட்பா இதுக்கு சண்டையாக இருக்கும். சோறு போட்டிருக்காது. அதனால தான் மக்களை கிராண்ட் படி குச்சி ஆகிட்டான். குச்சி ஆனால் வந்து நம்மளோட வீக்காக தானே இருப்பான். அதான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கான் மக்களே. ஓஹோ கிராண்ட்பா ஒத்துக்கிறேன்டா, நீ பாவம் தான்டா ஒத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா அவன் பாவம் பார்க்குறது இருக்கட்டும். டக்குன்னு வேஸ்ட் எங்கேயாச்சும் புல்லட் இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வருவோம் நம்ம. ஸோ கீழே புல்லட் இருக்கும் மக்களை, போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம. பொறாப்பட்டா தொட்டாலே பட்டாசா வெடிக்கிற 10,000 வாழா டாலே புல்லட்டா தெரிகிற சட்டுக்கோனே சாலா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ கிராணி சொன்னார் இங்கே கூட ஸ்பானாக சான்ஸ் இருக்குது மக்களே, பார்த்துருக்கணும். போடா தம்பி குடிஞ்சிக்கோ.
இப்போ கிராணிக்கு ஸ்பான் ஆக கூட சான்ஸ் இருக்குது. துப்பாக்கி பார்த்தீங்கன்னா என்னடா துப்பாக்கியை போட்ட ஸ்கெலிட்டன் வந்து ஸ்கெலிட்டன் இன்னும் கிராண்ட் தான் மக்களுக்கு பாருங்க வாந்தி எடுக்கிறதுக்கு நின்றுருக்காப்ல பாருங்க. அவன் உண்மையிலேயே வாந்தி எடுத்துட்டான்டா. நான் ஸ்கெலிட்டனாக இருந்தால் நம்மளோட வீக்காக தானே இருப்பான். அதாவது இவனை எப்படியாச்சும் பழி வாங்கியானுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம மேலே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா ஏன் கிராண்ட்பா இந்த பிரச்சனை உனக்கு தேவையா? நீ நல்லா வந்து மசில்ஸோட தெம்பாக இருக்கும் போதே கிரானிட் இருந்து தப்பிச்சிருந்துருக்கலாம் என்ன மாதிரியே. இப்போ நீ வாரம் இங்கே ஸ்கெலிட்டனாக இருந்து தப்பிச்சு என் மூஞ்சில் வாந்தி எடுக்கிற பாரு. உனக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டம், எனக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டம். தேவையா? ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிரு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா கிராணி சீக்கிரம் வா. இங்கே போய் துப்பாக்கியை போட்டோன்னே தெரியாமா? கிராணி நான் இங்கே துப்பாக்கியை போட்டு அவ்வளோ அந்த சைடு போயிருந்து கிராணி இந்த நாள் ஸ்பானாக இருந்திருக்கணுமே. இன்னுமா வரல? இந்த நாள் வந்திருக்கணுமே. இன்னும் காணோம். ஏடா துப்பாக்கி உடைய போகுது அந்தளவுக்கு கீழே போட்டேன். இல்லை மக்களே, இது கிராணி ஸ்பான் ஆகிற நேரம் கிடையாது. இப்போ தான் இருக்கு கிராணி எப்போ ஸ்பான் ஆகுது மறந்துட்டேன் மக்களே நான். ஸோ திருட்டு கிளவி நீ நல்லா திருட்டு வேலை பார்க்குற பாருங்க. இருங்க என்ன ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கு பாருங்க. ஒரு செகண்ட் விட்டா நான் போட்டு இருந்திருக்கோம் பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணிடலான்னு. ஐயோ எத்தனை தடவை என் மேலே வாந்தி எடுப்பேன் ஏன்டா? பாருங்கள் வாந்தி எடுத்து என் மூஞ்சை பாருங்கள் எப்படி ஆக்கி மூஞ்சை பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்கிடுவோம் அப்படி இருக்குது பாருங்களேன். ஏன்டா உனக்கு இது வெறி? ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த கட்டிங் பிளேஸை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு கட்டிங்கை போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு கட்டிங் போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்போ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம ஒரு இடத்துல தான் வேலை பார்ப்போம். இதில் ஒரு 2 இடத்துல வேலை பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற கேட்கலாம். அப்போ நான் வந்து ஒன்று காமிச்சோம்ல, ஐ நீட் டு ஃபைண்ட் அ சுவிட்ச்னு ஒன்று காமிச்சோம்ல. அந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்க்ரூ டிரைவர் கழட்டி விட்டாலும் அதுக்கு நம்ம டக்குன்னு ஸ்க்ரூ டிரைவர்லாம் கழட்டி விட்றா தம்பி, கழட்டி விடு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுவிட்ச் இருக்குமா, இதை அப்படியே அழுத்தி விட்டுருந்தோம். அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு போடா தம்பி. இப்போ நம்ம இன்னொரு இடத்துல என்னடா இதெல்லாம் உங்களெலாம் கொஞ்சம் ஓவலாக கொடுங்க, எலி செத்து கிடக்கு மக்களே. கிராணி எவ்வளோ கொடுமைக்காரி பாருங்க. ஒரு எலியை கூட விட்டு இருக்குதுக்குள்ளே போடணுமோ எலியை? ஐயோ அதோட ஆத்மா போகுது ஒரு எலியோட ஆத்மா. பாவி இவ்வளோ கொடூரமாடா பண்ணியிருப்பீங்க கீஸ். ஆனால் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. இந்த கிராணிங்கிற கேம் வந்து அவ்வளோலாம் பெருசாக வருதுன்னு நினச்சேன். பார்த்தீங்களா ஹாலோவின் மோடுன்னு ஒன்று சொல்லி ஒன்று கொண்டு வந்து என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க எப்பா. ஆனால் சத்தியம் இது வேற இதை பார்க்கும்போது சத்தியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இல்லை, எரிச்சல் தான். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ ஃபுல்லாலாம் பயப்படல, லேசாக பார்த்தீங்கன்னா பயந்தேன். இது பார்த்தீங்களா இப்போ எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் பயமே வர மாட்டேங்குது அதை பார்க்கும்போது. ஸோ கிராணி இந்த ஸ்பானாக எடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன் மக்களே. ஸோ கீழே போடும். ஸோ கீழே போடுறா தம்பி ஆனால் உருப்படாத கீழே போய் கொடுத்துருக்கானுங்க பாருங்களேன். இந்த ரஸ்டி பாலாக்கி பார்த்தீங்கன்னா எதுக்கு தேவைப்படும்? டோர் எஸ்கேப் ஆயில் தப்பாக சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ்கேப்புக்கு தேவைப்படும். என்ன எஸ்கேப் தான் தம்பி? அது சீவர் எஸ்கேப், கீழே போய் ஒரு எஸ்கேப் பண்ணுவோம்ல அந்த எஸ்கேப் தான் தேவைப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்னும் எஸ்கேப் வேறு என்னென்ன ஜாமான்லாம் தேவைப்படும்னா பால்லா கீயும் ஹேமரும், அடுத்து மாஸ்டர் கீயும். ஹேமர் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ஹேமர் டக்குன்னு கண்டுபிடிக்கணும் மக்களை, கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலை இன்னும் வேறு என்ன வேலை இருக்குது. இன்னும் கீழே போய் ஒரு இடத்துல சுட வேண்டியது இருக்குது, அதை நான் மறந்துட்டேன். கீழே போய் ஒரு இடத்துல சுட்டுருவோம் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டக்குனே கிராணி என்ன இன்னும் வரமாட்டேக்கி. அப்போலேருந்து அங்கிட்ட யாரோ போன மாதிரி இருந்துச்சு. கிராணி வந்து விட்டது மக்களே. பார்த்தீங்கன்னா கிராணி அப்படியே அறிவாளி மாதிரி போகுது. எங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே இன்னும் அங்கேயே நிற்கிது. டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சா? ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கிராணி ஃபஸ்ட்டு போட்டோம். அந்த போதும் மக்களே. ஃபஸ்ட்டு அடுத்து தட்டி விடும். பட்டா தொட்டாலே பட்டாசா வெடிக்கிற 10,000 வாழா தொட்டாலே புல்லட்டா தெரிகிற சட்டுக்கோனே சாலா. சீக்கிரம் வாங்குறாங்க சீக்கிரம். அந்த வருது பாருங்க வருது விலகு பாருங்க. கிராணி வந்துட்டு இருக்கும் பாருங்க. அது பார்க்கவே ஏதோ காமெடியாக இருக்கு. கிராணி கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் லைட்டாக ஹாரர் கேமாக கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இந்த ஹாலோவின் கேப்டனுக்கு அப்புறமா கிராணி இன்னும் கொஞ்சம் காமெடியாக்கி விட்டுருக்காங்க கிராணியை. சத்தியமாக சொல்கிறேன், இதை பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு பயம் வர மாட்டேங்குது, சிரிப்பு தான் வருது. இது ஹாலோவின் மோட்லடா, இது காமெடி மோட்டா. அது துப்பாக்கிங்களா காமெடி மோட்னு சொன்னோன்னே எனக்கு பழிவானுவான். இதோ இவங்க எலியோட ஆத்மா போகுது. நம்ம உடனே இது மந்திரம் போடுவோம். இவன் ஒருத்தன் ஒரு மந்திரம் போட விட்றியாடா, ஓம் சாந்தி ஓம் அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ளே மூஞ்சிலே வந்து
எலி கடிச்சு வச்சிருச்சு டே. உன்னை சாந்தி அடைய வச்சா என்ன அந்த எலி பாருங்க வந்து கடிச்சு வச்சிருச்சு பாருங்களேன். சரி மறுபடியும் மந்திரம் போடுவோம். சரியாக வந்து அடக்கம் பண்ணல அவளுக்கு. பொறா மந்திரத்தை ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். ஸோ பார்த்தீங்கன்னா மந்திரத்தை போட்டாச்சு. ஸோ எலி சாந்தி ஆகணும்னா அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணணும்னு அந்த எலி என்கிட்ட சொல்லிச்சு. அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே சார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா போவோம் நம்ம. ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். அடப்பா உருப்படாத பொருள் வச்சுருக்கானுங்க. என்னடா வச்சுருக்கானுங்க டே? சொல்லாம் ரிச் ஹேண்டில் வச்சுருப்பானுங்க. உருப்படியாக ஒன்றும் இல்லையா டே? ஒரு புல்லட் வேஸ்ட்டாக இருந்தா உருப்படியாக கொடுங்களா டே? இல்லை இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கா பார்த்து வாந்தி எடுத்தலாம். அவன் யார்? ஆனால் உருப்படியாக ஒன்று கொடுக்கலாம் ப்ளீஸ். ஆனால் இன்னும் என்கிட்ட செயின் கட்டு இருந்தால் நான் இன்னும் இந்த எஸ்கேப் காவா எஸ்கேப்பே நான் பார்த்துருவேன். நான் அவ்வளோ பார்த்தீங்கன்னா தொல்லைகளாக இருக்குது டே. நான் அந்த துப்பாக்கியை வச்சு அந்த இதை போட்டு காக்காவை போட்டு தள்ளியிருந்துருப்பேன்டா. ஏன்டா ஏன் இந்த வெறி உங்களுக்கு? இந்த வெறி என்னோட அந்த தோட்டா வச்சு காக்கா கூட போட்டு தரலாம். நம்மளால் காக்கா கூட போட்டு தர முடியும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஒரு புல்லட்ஸ் வச்சுருப்பானுங்களே. போய்ங்க புல்லட்ஸ் கிடையாதா? முந்தி இங்கேயும் புல்லட்ஸ் உண்டு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு என்னடா வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. செய் டக்குன்னு போ போ. இப்போ இந்த புல்லட் எடுத்துக்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து வேறு என்ன வேலை பார்க்கலாம்னா விஷம் கீழே இறங்கிடுவோமா மக்களே. ஏன்னா இங்கே உருப்படியாக ஒரு வேலையும் பார்க்க முடியல. ஐயா அது எலி வேறு உன்னை சாந்தி அடைய வச்சல. இரு அடுத்து ஹாலோவின் அடுத்து ஏதாச்சும் மோடில் வரும். அப்போ நான் பழி வாங்குறேன். இரு ஒரு உருப்படியான ஒரு வேலையை பார்க்க முடியுது. ஆனால் நம்ம மேலே அவ்வளோதான் மக்களே. வேலை முடிஞ்சிருச்சு. இதுமாதிரி இங்கே ஒரு வேலையை பண்ணுறதுக்கு இல்லை இங்கே ஒன்றும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்ல, இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்ல, அதாச்சும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இனிமேல் வந்து யூஸ் பண்ணுறது அதாச்சும் வந்து சேஃப் கீலாம் கிடைக்கவே இல்லை இன்னும். அதுமா பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கீழே தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னடா அது எவன டீ உனக்கு என்னடா வேணும்? ஏன் மேலே ஏன்டா வாந்தி எடுக்கிற? வேணா கிராணி மேலே போய் வாந்தி எடு. இல்லைனா வந்து கீழே இன்னொரு ஸ்கெலிட்டன் இருக்குடா, அது மேலே போய் வாந்தி விடுறா. காவாவே இருக்குடா கீழே. இன்னும் இங்கே இது உள்ள வாடா, இதுவே காவா தான். இங்கே வந்து வாந்தி விடுற. ஏன் மூஞ்சி ஏன்டா வாந்தி எடுக்க? மூஞ்சி பார்க்க உனக்கு இது எப்படா தெரியுதுடா உங்களுக்குலாம்? காஜிவீலாடே காஜிவீல் சேர்க்க வைக்கிற நிலமையானா இப்போ இல்லைடா உங்களுக்கு. இப்போ விட்டுருக்கடா. ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும் மறந்துட்டோம். சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். ஸ்க்ரூ டிரைவருங்கண்ணா அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இந்த துப்பாக்கியை ஃபஸ்ட்டு சேஃபான இடத்துல போடணும். இப்படி தான் மக்களை துப்பாக்கியை போடவே கூடாது. இப்படி தான் துப்பாக்கியை போடக்கூடாது. அந்த இப்போ நான் போட்ட மாதிரி போட்டிருக்கேன். சரியாக இருக்கும். என்னடா அது ப்ளூ கலரில் இருக்குது மருங்க ஏஞ்சலி நான் பார்க்க ப்ளூ கலரில் இருக்குது. பார்த்துருச்சு. என்ன நடக்குதுங்க? ஐயோ இங்கே மீட் வச்சுருக்கானுங்க. நைஸ் மீட் வச்சுருக்கானுங்க. சூப்பர் மீட். ஓகே இப்போ நம்ம இதை போய் போட்டு வந்துடுவோம். சீக்கிரமாக ஏந்திரிடா. உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஐயோ வருதுடா. ஓடுறா தம்பி. ஐயோ பொசுக்குன்னு இருட்டாயிருச்சு பாருங்களேன். ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கீழே தான் எனக்கு தெரிஞ்ச ஹேமர் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் போ. இது வேறு போக மாட்டேங்க மக்களே. பாருங்கள். ஐயோ எங்கே நம்ம போக வேண்டிய இடத்துக்குலாம் கரெக்டாக பார்த்து போகுது. இருங்க நைஸாக அங்கே தான் மக்களுக்கு நின்றுட்டுருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் இது மூக்கிலே ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். இருங்க காமிக்கிறேன். மூஞ்சில் இது மூக்கில் ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன். ஸ்னோமேன்லாம் இருக்காங்க. ஸ்னோமேன்லாம் இருக்கும்ல, அதுக்கெலாம் வந்து எப்படி இருக்கும்? அதெல்லாம் வந்து இது மூக்கு செய்யணும்னா அதுக்கு பதிலாக அதில் கேரக்டர் தாங்க வைப்பாங்க. அது மாதிரி இதுக்கு வந்து மூக்கு இருக்குது அதில். அதனால் இதுக்கு பதிலாக கேரக்டர் வச்சுருக்காங்க. ஏன்னா காமெடி பண்ணி வைக்கிறீங்க. பார்த்துருச்சுடா. ஓடு. இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு டக்குன்னு போய் பார்க்கணும். ஏஞ்சலினா. ஐயோ ஓடுறான். ஐயோ முட்டு சந்து. சதி திட்டம் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் மூக்குக்கு பதிலாக கேரக்டர் வச்சுருக்கானுங்கடே. ஆனால் சத்தியமாக சிரிப்பாக தான் இருக்குது. இங்கே என்ன காய்கறி விலைலாம் ஏறிடுச்சு இன்னும் பாருங்கள். காய்கறி விலை ஏறிடுச்சு பாருங்கள். கேரக்டர் இது மூக்கில் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். டக்குன்னு போய் ஏன் அப்போ அதனால் வந்து டக்குனு எஸ்கேப் ஆக முடியும். ஸோ போதா அந்த போது மக்களே. அது மண்டையில் ஒரு குள்ளா வச்சுருக்கானுங்க. சிரிப்போ கைஸ். ஆனால் வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஏஞ்சலினாங்கிறது ரொம்ப டெரரான கேரக்டர் இந்த கேமில். ஆனால் இது என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, இந்த ஹாலோவின் மோடில் இன்னும் கொஞ்சம் காமெடி பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த ஏஞ்சலினாவை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோவின் மோட் அவ்வளோ இல்லை. உண்மையாக சொன்னால் அந்த அளவுக்கு இல்லை மக்களே. ஏன்னா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் காமெடி பண்ணி வச்சுருக்கானுங்க ஏஞ்சலினாவை பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்குலாம் வந்து அப்படியே இது நான் ஏஞ்சலினா பார்த்தேன்னா அதுக்கு போடுற பிஜிஎம்னு சத்தியமாக சொல்கிறேன் பயந்துருவேன், ரொம்ப பயந்துருவேன். ஆனால் பட் இவங்க பண்ணி வச்ச வேலையால் எனக்கு சத்தியமாக பயமே போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து
இப்போ என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு இப்போ கீழே குதிடா. ஏன்டா நீ ஏன்டா ஆவுன்னா இவன் வந்துடுறான் மக்களே. நான் கிராணி இப்போ வந்தால் கூட போட்டு தள்ளிடுவேன். இவன் எதுக்கு தான் வரானே எனக்கு புரியல. எதுக்குடா நீ வர? சும்மா உயிரை வாங்குறான் பாருங்களேன். ஸோ கிராணி சீக்கிரம் வா கிராணி, நீ வந்தனா நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் நான். இருங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம டக்குன்னு. இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ வீல் கிராங்க் எங்கடா பார்த்தோம்? அது மாதிரி ஞாபகம் உள்ள மக்களே. வீல் கிராங்க் நான் எங்கேயோ பார்த்தேன். அந்த டெடி இருக்கிற ரூமில் பார்த்தேன் மக்களே, ஞாபகம் வந்துருச்சு. வீல் கிராங்க் அப்புறமா எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க என்ன இருக்குன்னு. ஆனால் அந்த காசு வீல் சேர்க்குற நிலைமையில நான் இல்லைடா. மெலான் கொடுங்கடா, நல்லா இருப்பீங்கடா. மெலான் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஹேமர் கூட இன்னும் கொடுக்கலாம் மக்களே. ஏன்னா நம்ம வந்து கீழே போய் உருப்படியாக எந்த வேலையும் நம்ம அந்தளவுக்கு பார்க்கல. ஸோ நான் வரும்போது மீட்டையும் வச்சுட்டு வந்துட்டேன் மக்களே. நான் ஒரு தப்பான செயல் செஞ்சுட்டோம். நம்ம கீழே போகும்போது மீட்டையும் நான் எடுத்துகிட்டு வரல. மீட்டை வேறு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் மக்களே. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம போய் மீட்டை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம சீக்கிரம் போடா எடுங்க. இப்போ நம்ம புல்லட் வந்து எதுக்கும் லோட் பண்ணி வச்சுப்போம், அதான் நமக்கு சேஃப்டி எப்போவுமே. ஸோ இப்போ நான் கீழே போய் மீட் எடுக்க போகிறனால இந்த துப்பாக்கி இங்கேயே போட்டு போயிடுவோம் மக்களே. ஸோ எதுக்கு துப்பாக்கி போட்டு போக சொல்லி இது என்னடா இது வாட்ஸ்அப்பில் புதுசாக மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. நானே இங்கே ஒரு கேம் பிளே ப்ரெஷரில் இருக்கேன். இவனுங்க வேறு பாருங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. நானே இங்கே என்ன கிராணியை முடிப்போமா என்ன பண்ணனே தெரியாமல் உட்காந்துருக்கேன். இவனுங்க வேறு பாருங்கள். டக்குன்னு போ சீக்கிரம் போடா தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடிக்கு போய் ஸ்பெஷல் கீலாம் போட்டு ஸ்பைடர் கீலாம் போட்டு வேறு டே உனக்கு என்னடா வேணும்? ஏன் உனக்கு இந்த வெறி? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணிட்டேன்? உனக்கு நான் சோறு போடாமல் நான் இருந்தாலும் சோறு இது கிராணி வீடுறான். கிராணி தான் சோறு பண்ணணும். என்ன வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான் பாருங்களேன். ஸோ டக்குன்னு இந்த ஸ்பைடருக்கு போய் நம்ம இதை போய் வச்சு விட்ருவோம். நம்ம ஸ்பைடர் நல்ல பையனாக வந்து சாப்பிட்றா தம்பி. அண்ணனை கட் செய்யக்கூடாது சரியா? அட்டா அப்பா ஏண்டா இவ்வளோ தூரம் வந்திருக்கேனே, ஏதாச்சும் உருப்படியாக கொடுக்கலாம்டா. உனக்கு என்னடா வேணும்? அப்பாடி இந்த தடவை வாந்தி எடுக்கலாம். நல்லா இந்த தடவை வாந்தி எடுக்கல. ஸோ எதுக்கு அவன் வாந்தி எடுக்கலனா? உன் மூஞ்சில் வாந்தி எடுத்து எனக்கே வெறுத்து போச்சுடா. போடா நான் வண்டே போயிட்டான். நீ இப்படி இருக்கடா, உனக்கே வந்து சொரணம் இருக்குடா பாரு. கிராணி வந்து என்னை அடிச்சுக்கிட்டே இருக்குடா. உனக்கே வந்து மூஞ்சிட்டு எவ்வளோ நேரம்டா வாந்தி எடுத்துகிட்டு இருக்க? அவனும் பாவம் இல்லை அப்படின்னு உனக்கே தோணுதுடா. நீயே ஒரு லிமிட் வைக்கிறடா. ஆனால் கிராணி இந்த லிமிட் வைக்கிறா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கடா. என்னை போட்டு என்னடா பண்ணுறது? இன்னும் நல்லா வருவாடா. நீலாம் எதிர்காலத்தில் நல்லா சயின்டிஸ்டாக வருடா. அவன் மைண்ட் வைஸ் இருக்குட்டே நான் எலும்பு கூடுறான். என்ன சயின்டிஸ்டாக இருக்கு ஏன்டா என்ன இப்படி கலாய்க்கிறா அப்படின்னு அவன் மைண்ட் வைஸ் இருக்கும். சேர்றா தம்பி ஒன்றும் இல்லை. ஸோ டக்குன்னு இப்போ வந்து கீழே குதிரான். இப்போ வந்து டக்குன்னு இப்போ வந்து கிராணி சீக்கிரம் வா கிராணி, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நீ ஏன்டா கிராணி தெரியாமல் நீ கிராணியை தெரியாமல் விளாட வந்துட்டோம் உங்களுக்கு. கிராணி 2 வாட்ச் பரவாயில்ல மக்களே, ஈஸியாக இருக்கும். கிராணி ஒன்று தான் இருக்குல்ல கஷ்டம் மக்களே. கிராணி ஒன்று தான். ஏன்னா பெரிய வீடு இதெல்லாம் இருக்கலே. ஆனால் இது இருக்கல டஃபஸ்ட்னா அந்த கிராணி 3 தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிராண்ட் துப்பாக்கி வச்சுருவோம் ப்ளஸ் பெரிய வீடு. அதுமா வந்து என்ன சொல்ல ஏன் ஸ்லெண்ட்ரினா வேறு அடிக்கடி வந்துடும். அது ரொம்ப பெரிய வீடு. அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் மக்களே. ஏன்னா வந்து இந்த கேமில் நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம வந்து இது கிராணி ஈஸியாக சுற்றி வந்து இது டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஆனால் அது அப்படி இருக்காது, கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அந்த வீடே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் கிராணி இருக்குல்ல. ஆனால் ஈஸி எது நான் சொல்லணும்னா கிராணி 2 தான். ஏன்னா கிராணி 2ல் பார்த்தீங்கன்னா சின்ன வீடு ரொம்ப. கிராணிக்கு வேணால் காது கேட்கும், கிராண்ட் பார்க்க காதே கேட்காது. அவன் துப்பாக்கியும் வச்சுருக்க மாட்டான் அவன். அதான் மக்களே அட்வான்டேஜ். சீக்கிரமா கிராணி போட்டு எத்தனை சாமி வந்தது போட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியை பார்த்தீங்கன்னா வந்து போட்டு தள்ளிட்டோம். அங்கே வந்து கிராணி பாருங்க வழியை மறைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நமக்கு இன்னும் நமக்கு வந்து ஒரு இடம் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு மேலே ஒரு இடமே கிடையாது மக்களே. அதுக்குமா வந்து இந்த ஒரு இடம் தான் மக்களே இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்குமா வந்து அதுலேயே ஒன்று வேணால் அவ்வளோதான். சுற்றியில் வந்து கிடைக்கிறது பாசிபிளே இல்லை. ஸோ டக்குன்னு இந்த கன் எடுத்து உள்ளே போட்டுட்றான். ஒழுங்கு சரி பரவாயில்ல ஒழுங்கு அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவராக கீழே எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம. ஏன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவர் கீழே ஒரு இடம் பார்க்குறது இருக்குல்ல அல்லவா, அதை போய் வச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அடுத்து நான் வீல் கிராங்க் வேற வச்சு பார்க்கணும். ஸோ நான் டக்குன்னு போகலாம் தம்பி போ. அப்புறம் நம்ம வீல் கிராங்க் வேறு எடுத்துகிட்டு போகணும் மக்களே. அதனால் நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமான்னு டவுட்டு தான். கிராணி ஸ்பான் ஆகிறதுக்குள்ள நான் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் மக்களே. ஸோ டக்குன்னு இதை வந்து உள்ளே போடுறான். உள்ளே போட்டான் மக்களே, பர்ஃபெக்டாக உள்ளே போட்டான். ஸோ அடுத்து நம்ம வேறு ஏதாவது உள்ளே போட வேண்டியது இருக்குன்னா வந்து அந்த வீல் கிராங்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பக்கு பண்ணியாகணும் மக்களே. ஸோ பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த ஒரு பக்கு மட்டும் பண்ணிடுவோம். ஸோ இது என்னடா இது வந்து ஒரு ட்ரிக்கு. என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி வந்து கிராணி ஹார்டு மோட்லேருந்து ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ஒன்றும் இல்லை மக்களே.
அந்த குனிஞ்சிக்கிட்டே வந்து இது குனிஞ்சிக்கிட்டு நிற்கிற பட்டன் கொடுத்துக்கிட்டே வந்து இது என்னடா அது ஒளிர பட்டன் ஒளிர பட்டன் கொடுக்குறது. அது இப்படி பண்ணால் நமக்கு ஒரு பக் ஆயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா எங்கே இருக்கான்னு ஸ்பாட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் ரொம்ப. ஏண்டா ஆனால் இது பேர் எவன்டா ஏஞ்சலினான்னு வச்சது? ஏஞ்சலுக்கு இந்த கேம்காரனுக்கு ஏஞ்சல்னால் அர்த்தமே தரல. ஏஞ்சல்னால் என்னென்னு உனக்கு தெரியுமாடா? ஏஞ்சலினா என்ன சொல்லி ஒரு தேவதைடா. தேவதை பேரை போய் இதுக்கு போய் வச்சுருக்கீங்க, இந்த மான்ஸ்டருக்கு போய் வச்சுருக்கீங்க. ஏன்டா ஏஞ்சலினா தேவதைன்னு அர்த்தம் மக்களே. ஐயோ 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 தப்பு பண்ணிட்டோம் மக்களே. நம்ம ஐயோ இப்போ வீல் கிராக் நம்மளால் பார்க்க முடியாது என்ன இருக்குன்னு. ஏன்னா வீல் கிராக் அங்கே பக்காகி போயிடுச்சு. டேய் ஸ்க்ரூ டிரைவரும் போயிடுச்சாடா. போச்சு மக்களே. இருங்க நம்ம குனிஞ்சா எடுத்துக்கலாம். ஐயோ குனிஞ்சு எடுக்க குனிஞ்சிட்டா மக்கள். இப்போ என்ன ஒன்று அந்த ட்ரிக் நம்மளால் பயன்படுத்த முடியாது. அதாச்சும் வந்து இப்போ நம்ம ஏன் நான் எங்கே இருக்கான்னு ஸ்பாட் பண்ண முடியாது மக்களே. போச்சுரா எல்லாம் என் தலைவிதி. பொறாப்பட்ட என்ன பாட்டு ஒரு பாட்டு வேணாம் பிடுங்க. நானே எரிச்சலில் இருக்கேன் பாருங்கள். இப்படி ஒரு வேலையை பார்த்துருவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு என்ன வேலை பண்ணி வச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஒழுங்காக பார்த்தீங்கன்னா போடாமல் இப்படி போட்டிருக்கேன். இப்போ ஏன் நான் எங்கே இருக்கான்னு கரெக்டாக ஸ்பாட் பண்ணி ஆகும். நான் இப்போ போனவுடனே இருந்தாலும் என்னடா பண்ணுறது? அப்பா அங்கே தான் நிற்கிறான் மக்களே. ஏஞ்சலினா இங்கே பாரு அந்த பாருங்க மூக்கில் கேரக்டர் வச்சுருக்கானுங்க. அது ஃபஸ்ட்டு அதுக்கு மூக்கு இருக்கானே தரல. ஸ்வர்ணையாக இருக்காது ஃபஸ்ட்டு. இதுக்கு மூக்கு மட்டும் எப்படி இருக்கும்? ஸோ டக்குன்னு போடா தம்பி. ஓடு. ஸோ டக்குன்னு இப்போ புரியடா. இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவரில் செஞ்சு பாலாக்கி கொடுங்கடா. கெஞ்சிரண்டா பாலாக்கி கொடுங்க. இது அந்த மாதிரி ஜாமான் ஏதாச்சும் கொடுங்கடா. அதை செஞ்சு வந்து இது ப்ளே ஹவுஸ் கீ, மாஸ்டர் கீ, வேறு மாஸ்டர் கீ கொடுக்கணும். அப்பா சூப்பர்ரா நல்ல ஜாமான் வச்சுருக்கானுங்க மக்களே. ஸோ நம்ம டக்குன்னு இதை போய் நம்ம போட்டு வந்துடுவோம். நம்ம என்ட்ரன்ஸில் போய் போட்டு வந்துடுவோம் நம்ம டக்குன்னு. ஸோ சீக்கிரம் நான் சீக்கிரம் என்ன பாரு. அப்போ தான் என்னால் எஸ்கேப் ஆக முடியும் டக்குன்னு. அப்படியே இப்படி போயிரு. இன்னும் நமக்கு மாஸ்டர் கீயும் ஹேமரும் தேவைப்படுது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் மக்களே. டக்குன்னு நம்ம அடுத்து நம்ம பார்த்துடலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வா ஏஞ்சலினா. சீக்கிரம் இப்போ டக்குன்னு அடுத்த ஹேண்ட் வீலில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து நான் லிஃப்ட்டு வேறு பார்க்க வேண்டியது இருக்குது மக்களே. நம்ம லிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை. லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சில நேரம் தேங்காய் வச்சுப்பாச்சு. தேங்காயில் மலான்னு வச்சுருப்பாங்க. அந்த மலான்னு வச்சு சூப்பர் நல்ல ஜாமான் மக்களே மலான்னு. ஸோ டக்குன்னு இதை போய் நம்ம போய் வச்சுருவோம். நம்ம இது அங்கே தான் மக்களே நிற்கிது ஏஞ்சலினா. ஸோ போய் பார்ப்போம். இதுக்கெலாம் ஏன்டா ஏஞ்சல்னு பெரிய கேம்காரா. உனக்கு ஏஞ்சலுக்குலாம் அர்த்தம் என்ன தெரியுமா? ஏஞ்சல்னால் தேவதைன்னு அர்த்தம்டா. இதுக்கு போய் தேவதைன்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்டா? ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவ்வளோதான் மக்களே. சுற்றி விட்டு வச்சுருக்க ஒர்றப்பட்ட சுற்றி வந்தீங்க. ஸோ டக்குன்னு இது எங்கே இருக்குன்னு கொஞ்சம் அலாட் ஆகிக்கணும் மக்களே. ஏன் எங்கே இருக்குன்னு பாரு. ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர் 2 நான் எங்கேயோ பார்த்தேன் ஞாபகம் இருக்குது. நான் எங்கே பார்த்தேன் ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கிட்டோ பார்த்தேன் நல்லா ஞாபகம் இருக்குது மக்களே. நம்பர் 2 நான் பார்த்தேன் நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ நம்ம மேலே போய் நம்பர் 2 தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒன்று சாமிக்கு இல்லைனா பூமிக்கு அது மாதிரி தான் மக்களே. ஸோ டக்குன்னு ஓப்பன் பண்ணு. விரிச்சாண்டில் சூப்பர். விரிச்சாண்டில் சில நாள் இது வச்சுருப்பானுங்க மெலான் வச்சுருப்பானுங்க. ஆனால் மெலானில் உருப்படி இல்லாத பொருள் வச்சுருக்காதீங்கடா. செயின் கட்டுரு அதெல்லாம் கொடுக்காதீங்கடா தயவு செஞ்சு. அதையும் கூட ஏஞ்சலினா காணும். அடா பாவீங்களா. அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. அங்கே தான் மக்கள் நிற்கிது. ஏஞ்சலினா பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கிட்ட ஸ்ட்ரைட்டாக தானே போகுது. ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சா தான் நமக்கு நல்லது. இருங்க இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். எப்போ போயிடுச்சுடா. இப்போ டக்கு நம்ம இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து வந்துடும். நம்ம இங்கே மழை வச்சிருக்க சான்ஸ் இருக்குது. இங்கே பிளே ஸ்கீமில் மழை நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்பானுங்க. ஒன்றுமே ஏண்டா உருப்படியாக ஏதாச்சும் கொடுத்தா அப்படி என்னடா அவங்களுக்குலாம் இங்கே வச்சுருக்கானுங்க. சூப்பர் மழை வச்சுருக்கானுங்க மக்கா. அப்போ கண்டிப்பாக வந்து விரிச்சானில் ஒன்றும் பிளே ஸ்கீம் இல்லை காஜி வீல் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருப்பானுங்க. ஸோ டக்குன்னு நம்ம இப்போ போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம அவ்வளோதான் மக்கள். என்ன நம்ம கீழே வரதுக்கு வேலையே இல்லை. அப்படின்னு மீறி வந்தாலும் நான் வந்து இந்த எஸ்கேப் ஏதாச்சும் வேறு ஒரு எஸ்கேப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு அர்த்தம் மக்களே. அதாச்சும் வந்து சீரியல் எஸ்கேப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு அர்த்தம். ஸோ டக்குன்னு கீழே போட்டுரு. இப்போ அடுத்து பாலாக்கின்னு நமக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கீழே போடணும் மக்களே. இந்த ரென்ஸ்லாம் போட தேவையில்லை. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பொருள். ஸோ ஸ்க்ரூ டிரைவர் பாலாக்கியா ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருந்துச்சு பார்க்க. ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவரில் தான் மக்களே வந்து பாலாக்கி எடுத்தோம் மோஸ்ட் நம்ம. அடுத்து நம்ம இப்போ வந்து வேறு என்ன ஜாமான் எடுத்தோம் ஞாபகமே இல்லை. அவ்வளோதான் மக்களே. அவ்வளோதான் எடுத்தோம் நம்ம. இதோ வீல் கிராங்க் போட்டு மேலான் எடுத்தோம். அடுத்து லிஃப்ட் வழியாக விரிச்சாண்டு எடுத்தோம். விரிச்சாண்டு நான் கீழே போட்டானா அது போட்டாச்சு மக்களே. அது கீழே போட்டாச்சு. ஸோ இந்த கிராணி வந்துடுச்சு மக்களே. கிராணி வந்துடுச்சு மேலே போகுது மக்களே. நான் இங்கே நிற்கிறதுனாலே மேலே போயிடுச்சு கிராணி. இப்போ வாயேன். இப்போ வந்து தான் பாரு உடனே வரும் வக்காளி வரண்டியே அப்படின்னு வரும் பாருங்க. நீங்களாம் அந்த டயலாக்கை சொல்கிறதுக்குலாம் உனக்கு ரைட்ஸே இல்லை. இங்கே வந்து தான் பாரு அப்படியே போட்டு இருங்க. இந்த நாளுக்கு ஹெட் ஷாட் அடிக்கணும். அதான் மக்களே ஆசை ஹெட் ஷாட் அடிக்கிறது தடவை.
போட்டு ஹெட்ஷாட்டு அவ்வளோதான் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ டக்குன்னு நான் வந்து இதை பாலாக்கி அன்லாக் பண்ணிக்க போகிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா பாலாக்கி இப்போ டக்குன்னு அன்லாக் பண்ணுறேன். அடுத்து மேலே கட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் ஹேமர் எங்கே வச்சுருக்கானுங்கன்னே தெரில. கடைசி வரைக்கும் நம்ம ஹேமரை இன்னும் ஒரு தடவை ஹேமரை இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ஹேமர் அப்படி எங்கடா வச்சுருக்கீங்க? விரிச்சானில் எடுத்தோமா? விரிச்சானுக்குள்ளே ஹேமர் வச்சுருப்பானுங்க மக்களே. வச்சானில் வச்சுருப்பானுங்க. நான் விரிச்சானில் எனக்கு தெரிஞ்சு போட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சரி பரவாயில்ல, அப்புறமா போய் எடுத்துக்கலாம். விரிச்சானில் தானே அப்புறமா போய் எடுத்துக்கலாம் மக்களே. நான் ஒன்றும் ஏஞ்சினா இருக்கிற இடத்துக்குலாம் அதில் போடல. ஏதாச்சும் அது என்ட்ரன்ஸில் தான் போட்டிருக்கேன். அதனால் நம்ம போய் எடுத்துக்கலாம். ஸோ பிரச்சனை ஒன்றும் கிடையாது மக்களே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாலாக்கி வேறு மாஸ்டர் கீ வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கீலாம் வச்சா லக்குடாடே, செம்ம லக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன வச்சுருக்கானுங்க? என்னது உருப்படாத பிளே ஹவுஸ் கீ போய் வச்சுருக்கானுங்க மக்களே. சரி டக்குன்னு இந்த பிளே ஹவுஸ் அன்லாக் பண்ணி இங்கே வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம் மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அப்படியே லேசாக அப்படியே இங்கே ஒரு ட்ரிக் யூஸ் ஆகும் மக்களே. இங்கே வந்து இதோ இப்படி ஆச்சு பார்த்தீங்களா? வெப்பன் கீயா? ஆடா பாவி டேய், உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காடா? என்ன கீ வச்சுருக்கானுங்க? டி வெப்பன் கீ போய் வச்சுருக்கீங்க? நோ மேன் ஏன்டா கடைசியில் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு உருப்படாத ஒரு வெப்பன் கீ வச்சுருக்காங்க மக்களே. நான் வந்து என்ன சொல்ல, துப்பாக்கியே இது எலி வேற சாந்தி பண்ணலான்னு கடிச்சு வச்சுக்கிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா துப்பாக்கியே கண்டுபிடிச்சிட்டேன். துப்பாக்கியே நான் பார்ட்ஸை சேர்த்து வச்சுட்டேன். இன்னும் இப்போ போய் வெப்பன் கீயை தரானுங்க பாருங்களேன். சரி பரவாயில்ல மக்களை, எடுத்து வச்சுப்போம். சும்மா எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும்ல. சும்மா எடுத்து வச்சுப்போம் மக்களே. சும்மா வேணாம். நம்ம வந்து ரொம்ப வந்து கோவப்பட ஆனால் கோவப்பட்டாலே எந்த காரியம் நடக்காது. நான் கோவப்பட்டேன்னா திடீர்னு என்னனாலும் பண்ணலாம். திடீர்னு நான் வந்து கிராணிக்கிட்ட போய் நானே போய் அடி வாங்குவோம். அந்த மாதிரி வேலை நான் பார்ப்பேன். ஸோ நமக்கு ரொம்ப கோவப்பட வேணாம். இன்னும் நமக்கு என்ன சுற்றிலும் இது மாஸ்டர் கீ தேவைப்படுதா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது எதுக்கு நம்ம கோவப்படணும்? ஸோ டக்குன்னு போகணும் கீழே போயிட்டு இப்போ அந்த விரிச்சானில் போய் போட்டாலும் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம டக்குன்னு. ஆமாம், இங்கே என்ன வச்சுருந்தானுங்க? காஜி வீட்டு. இதுக்கு அப்புறம் அந்த காஜி வீடே தேவையில்லடா டே. அதுக்குள்ளே தான் வெப்பன் கீ வச்சுருந்தீங்க. ஏன்னா வெப்பன் கீ வந்து பக்கு பண்ணி எடுத்துட்டானா? யாரா நீங்களா? ஸோ டக்குன்னு போகும். இங்கே என்ன வச்சுருக்கானு? இங்கே இது அது பேர் என்ன? அது விரிச்சாண்டு. அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம் டக்குன்னு. விரிச்சாண்டில் தான் இருக்குது மக்களை, விரிச்சாண்டு. ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுல ஒரு நிமிஷம் டக்குன்னு இதை நம்ம கீழே போட்டுப்போம். நம்ம இங்கே வெளியே கீழே போட்டுருவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போகலாம். ஸோ இப்போ வந்து அந்த இதோ போய் எடுப்போம் மக்களே. அந்த விரிச்சாண்டல்ட்டேன் இந்த கிராஸ்போவை போய் டக்குன்னு எடுத்து இப்போ என்னடா பக்கலாம் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்போவை போய் எடுத்துகிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராணியை போய் போட்டு தள்ள போகிறேன். பக்காளி வரண்டியோ அந்த மாதிரி வரப்போகிறோம் மக்களே நம்ம. சரி சீக்கிரம். ஸோ அதை நான் கிராணி வந்து இதுமாக கண்டினியூ பண்ணுறேன். போட்டே பஸ்ஸே மிச்சாமல் இல்லை, ஜீப்பே வச்சா அது இல்லை, மனசா மட்டும் இருந்த பிரைபா. நீங்களா கேட்கல என்னடா ஆச்சு, எதுக்கடா சம்மந்தமே எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, இன்னும் கிராணி காணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிராணி எனக்கு ஒரு மாதிரி வர மாதிரி இப்போ ஃபீல் ஆச்சு எனக்கு. நினச்சேன் வரும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கிராணி வந்து தான் பாரேன். உனக்கு ஈஸியாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு போட்டு தள்ளிடுவேன்னு தெரியுதுல உனக்கு. அப்போ ஏன் அந்த வேலை உனக்கு? அவ்வளோதான் மக்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போ போய் டக்குன்னு இப்போ போய் நம்ம இந்த விரிச்சானில் போய் போட போகிறோம் மக்களே நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னது போட போறியா அப்படின்லாம் கேட்கலாம். அப்புறம் போட போகிறோம்னா அப்படி இல்லை. அதாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த விரிச்சானில் சுத்த போகிறேன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு போட. ஸோ இப்போ இந்த இதை சுத்தம் நம்ம போட்டே சுற்றி வந்தீடு. எவ்வளோ நேரம்டா அரை மணி நேரமாக சுற்றிட்டு இருப்பேன்டா. இன்னுமாடா இது சுற்றி முடியல அது? சீக்கிரம் சுற்றி முடிக்கிறாத. எவ்வளோ நேரம்டா சுத்தம்? போட்டே ஹேமர். சூப்பரான பொருளை கொடுத்துட்டானுங்க, உருப்படியான பொருளை கொடுத்துட்டானுங்க, நல்ல பொருளை கொடுத்துட்டானுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கீழே குதிரா தம்பி. அடப்பாய், ஏன்டா சீன் போட்டு ஏன்டா குதிக்கிறேன்? சரி பரவாயில்ல விடுங்க மக்களை, பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இப்படியே நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் மக்களை. இப்போ நம்ம இதில் மட்டும் மாஸ்டர் கீ வச்சுருந்தானுங்க. இந்த கட்டையில் நான் உடச்சி பார்க்க போகிறேன். மாஸ்டர் கீ வச்சுட்டாங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிட்டோன்னு அர்த்தம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பழைய கீழே விழுட்டுண்டா, கீழே விழ மாட்டேங்கி. ஸோ இப்போ டக்குன்னு இங்கே டேய் ஏன்டா ஏன் பேர்ட் சீடை போய் வச்சுருக்கானுங்க? பேர்ட் சீட்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வச்சுருக்கானுங்க. நம்ம டக்குன்னு என்ன பண்ண போகிறோம்னா அந்த சுற்றியில் வச்சு மேலே ஒரு இடம் இருக்கும். அங்கே சில நேரம் மாஸ்டர் கீ வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. சான்ஸ் தான் மக்களே இருக்குது. அங்கே வச்சுருக்க மாட்டாங்களா அர்த்தம் இல்லை, சான்ஸ் இருக்குது. சில நேரம் அங்கே வச்சுருப்பானுங்க சில நேரம். அதனால தான் மக்களே நான் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட கிராணி ஸ்பான் ஆகிற போதுடா. இதுதான் சில நேரம் கிராணி கிட்ட கூட ஸ்பான் ஆகும் மக்களே. அதெல்லாம் பார்த்து பயணம். ஸோ டக்குன்னு போட போட்டே எத்தனை சாமி வந்து இந்த பாட்டை பாடினாலே கிராணி வருவேன். கடிச்சிடுச்சிருச்சு எலி. ஸோ டக்குன்னு இதெல்லாம் இந்த கட்டையெல்லாம் உடச்சி விட்டோம் மக்களே. இப்போ கிராணி வரும். இப்போ கிராணி வரும் மக்களே.
நான் வெயிட் பண்ணாதான் கண்டிப்பாக கிராணி வரும். ஸோ இப்போ கிராணி வர சான்ஸ் இருக்குது மக்களே. அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கிராணியாக காணோம். என்ன பண்ணுறது, ஒரே இது ரொம்ப தலைவலிக்குது மக்களே. என்னன்னு தெரியல. எனக்கு வேறு இப்போ தான் லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலில் இருந்து. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வேறு ரொம்ப ஃபோன் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப தலைவலிக்குது மக்களே. என்னடா என்ன மக்களே பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு கடைசியில். ஸோ கிராணி வேறு எப்போ வருமோன்னு தெரில. கிராணி எனக்கே இவன் எதுக்குடா வரான்டி, உனக்கு என்னடா வேணும் பண்ணணும், மூஞ்சே வந்து வாந்தி எடுக்கிறான். உனக்கு என்னடா வேணும், கிராணியை வர சொன்னால் இது வருது பாருங்களேன். ஸ்கிரிட் உனக்கு என்னடா வேணும், இதுக்கு ஃபஸ்ட்டு கிராண்ட் பான்னு நினைக்கிறேன். இவன் தான் கிராண்ட் பா தான் மக்கள் இவ்வளோ தீவிரமாக வாந்தி எடுப்பான். ஏன்னா நல்லா தெரியும் கிராண்ட் பா தான் இவ்வளோ தீவிரமாக வாந்தி எடுப்பான். அதனால் கண்டிப்பாக அது கிராண்ட் பாவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்களே. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டக்குண்டா. என்னடா இன்னும் கிராணியை காணும், நான் வர உள்ளே என்ன இருக்குன்னு கூட செக் பண்ணல மக்களே. நான் இன்னும் உள்ளே என்ன இருக்குன்னு கூட செக் பண்ணலடா. ஏன்டா இன்னும் கிராணி இன்னும் வரவே இல்லை, எப்படா வரும். எப்பா எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணேன். எப்படியோ பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. சீக்கிரமாக கிராணி இவனை அப்போ தான் வரட்டி விட்டுனா வாட்டிக்கு எஸ்கேப் ஆகல இருக்குது. இந்த சுற்றியில் இப்படி இப்படி கீழே போட்டுருவோம். அப்போ தான் கிராணி பார்த்தீங்கன்னா வந்து போகும். சுற்றியில் வச்சு டோரில் ஏதோ இது என்ன டோரில் அதை பார்த்தீங்கன்னா வந்து இது வாயில் வர உடச்சோமா, அது வேறு ஞாபகம் இல்லை. ஸோ இது அப்படி கூட கீழே போட்டுருவோம். அப்போ தான் கிராணி பார்த்தீங்கன்னா இது கீழே போகும். இதுங்க இப்போ கிராணி இங்கே இருக்குது, இதோ கீழே போயிட்டுருக்கு. நல்ல இந்த பழைகளை நடந்தால் சில நேரம் கிராணி காது கேட்டால் அது வாட்டிக்கு வந்துடும் மக்களே. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே நைஸாக போ. இந்த பழைகளை நடந்தால் சில நேரம் கிராணி காது கேட்கும். டேய் ஏன்டா, ஏன் பழைகளை நடந்தாச்சா போச்சுடா கிராணி இதோ வருது மக்களே. ஓட்டே வருது டேய் அவங்க சேஃப்டி வச்சுருக்காங்க மக்களே. இதுக்கு கட்டிங் பிளேயர்ஸ் கிடைக்கும். அந்த கட்டிங் பிளேயர்ஸ் அந்த இருக்குது மக்களே. இந்த கிராணி வருது பாருங்கள். நான் உன்னை போட்டுத்தலை போய்க்கிறேன்னு வருது, நீ போட்டுத்தல மாட்டேன் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், வெயிட் அண்ட் சி. இந்த கிராணி திறந்துருச்சுங்களா, இன்னும் வரல. போல எவ்வளோ நான் வெயிட் பண்ணேன், ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண கிராணி வா வா வாடா பையா. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ வந்து இன்னும் மாஸ்டர் கீ மட்டும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது மக்களே. ஸோ டக்குன்னு நம்ம அந்த கேப்பில் போய் ஹேமரை போய் எடுத்துருவோம். டக்குன்னு நம்ம தூக்குடா தம்பி ஹேமரை இல்லைனா. ஆனால் வந்து ஹாலோவின் மூணு நல்லா கிட்டத்தட்ட பேயாக சுத்த விட்டு நல்லா ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓரளவுக்குலாம் இல்லை, சூப்பராகவே பண்ணியிருக்கானுங்க. ஸோ டக்குன்னு இப்போ இந்த கட்டிங் பிளேயர்ஸை தூக்குடா தம்பி கட்டிங் பிளேயர்ஸை ஏடா கிராணி வந்துட போகுதுறாங்க. இதோ பார்த்துருச்சு நம்மளை. ஸோ சீக்கிரம் கிராணி வா சுத்த விட போகிறான் கிராணி. இப்போ நம்ம சுற்றி வந்து இதுகிட்ட போய் தெரியாமல் டேட் பாட வர பாடிட்டு இருக்கோம் பாருங்களேன். இதை போய் நீ என்ன கிராண்ட் பாட போய் பாடுப்பா, கிராண்ட் பாட போய் வந்து இப்படி பாடு. இப்போ வந்து இந்த டேபிளை தட்டி விடு. இப்போ அப்படியே மேலே போவோம். எவ்வளோதான் மக்களே, ரொம்ப நம்ம வந்து சீன் போடாமல் அப்படியே மேலே போயிடலாம். ஏன்னா மேலே நிறைய இந்த எலி வேறு சாந்தி அடையலன்னு சொல்லிட்டு ஐயோ எத்தனை தடவை கடிச்சு வைக்கும். ஐயோ ட்ராப்லாம் போட்டு எலியும் ட்ராப் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணி விட்டுருச்சு மக்களே. ஏண்டா பாவி, ஏன்டா எனக்கு மட்டும் கெட்டதாக நடக்குது, எனக்கு நல்லது நடக்காதா. ஸோ டக்குன்னு இப்போ போய் நம்ம வந்து இந்த இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு கட்டிங்கை போட்டு அப்படியே வந்து இந்த என்ன பண்ணுற. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இதை எடுத்துட்டோமா கிராணி சீக்கிரம் மேலே கண்டிப்பாக மேலே வந்துருக்கும். ஏன்னா சவுண்டெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்குள்ளே போனாலே சவுண்ட் வந்துடும். கிராணி காது கேட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி வரும் பாருங்க. ஒட்டே என்னடா இன்னும் கிராணியை காணோம். திருட்டு கிளவி, நீ நல்லா திருட்டு வேலை பார்க்குறேன். ஸோ டக்குனு இப்போ கீழே போய் என்ன பண்ணுவோம்னா நம்ம இங்கே நிற்க வேணாம் மக்களே, அப்படியே கீழே குதிச்சிடும். டேரக்டாக கீழே குதிச்சுட்டு இப்போ நம்ம எஸ்கேப்பே பண்ண போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக சேஃப் கீழே இந்த இது மாஸ்டர் கீ தான் வச்சுருப்பானுங்க, கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அடித்து சொல்கிறேன் மாஸ்டர் கீ தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா கார் கீ வச்சுருக்கீங்க தம்பிங்களா, என்ன தம்பிங்களா என்ன வச்சு நான் ஜோக்கா எனக்கு புரியல. ஏய் போட்டே சூப்பே டன் ஐயாடே நல்ல விஷயம் நடக்க போய் ஒருத்தன் வாங்கி எடுக்கிறான் வந்து பாருங்களேன். ஸோ டக்குன்னு இப்போ போய் நம்ம வந்து என்ன நடக்குது இங்கே. கிராணி எதிர்த்தாப்பில் தப்பிக்க போகிறாங்க பாருங்கள். இது கூட இருக்குது அந்த இருக்கு மக்களே. கிராணி வருதா தப்பிடா, அவ்வளோதான் மக்களே. கிராணி எதிர்த்தாப்பிலே தப்பிச்சிருச்சு, அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிருச்சு கேமு. ஸோ அவ்வளோதான் மக்களே. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் அந்த கேம் விளாடக்கூடாது, சீக்கிரமே முடிக்க வேண்டிய கேம். நான் தான் வம்புக்குனே வந்து இவ்வளோ நேரம் ஆக்கியிருக்கேன். இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கனாலே வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்காங்க. இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிருந்தோம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாய் மக்களே, இருங்க மக்களே.
மக்களை எதுவும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து ரோப்ளாக்ஸு ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி விளாட்ணுன்னா சொல்லுங்கள். உங்களோட ஐடி நீங்கள் வந்து இது கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா வந்து நம்மளாம் சப்ஸ்கிரைபரோட சேர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கேம் விளாடலாம். நம்ம ரோப்ளாக்ஸு நீங்கள் வந்து எதில் ஃப்ரீ ஃபயர் ரோப்ளாக்ஸ்லாம் எதுனாலும் சரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த கேமுன்னு ரெண்டு கேம்னு ஃபஸ்ட்டு அதை எக்ஸாம்பிளுக்கு ரோப்ளாக்ஸ்னு போட்டு அடுத்து உங்கள் ஐடியை கொடுங்க. அப்புறம் நான் வந்து குறிப்பிட்ட டயம் சொல்லுவேன். அந்த டயத்துக்கு நீங்கள் வர முடிஞ்சால் வாங்க. நம்மலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சேர்ந்து நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி விளாட்லாம். என் ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு சில பேர் கூப்பிட்டு வரேன். ஸோ அவ்வளோ தேங்க்ஸ் ஃபார் வச்சுக்கிறேன். அவ்வளோ இந்த வீடியோ மக்களே பாய்.